தேவன் மகிம்படுத்தக்கூடிய சாட்சி. நானும் கர்த்தரை அறியாத குடும்பத்தில் பிறந்து தெரிந்து கொண்டேன். இன்னைக்கு நல்லா இருக்கும் கர்த்தர் தேவனால. நீங்களும் நல்லா இருக்கணும். ஆனா நல்லா இருக்கணும். வசதி இருக்குது, ஆஸ்தி இருக்குது, ஐஸ்வர்யம் இருக்குது. ஆனா வாய்க்கு உணவா சாப்பிட முடியலையா அப்படின்னா அதை சாப்பிடாதுன்றான் டாக்டர், இதை சாப்பிடாதுன்றான் டாக்டர். நம்ம டாக்டர் வந்து எல்லாமே சாப்பிடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம டாக்டர் யாரு? நம்ம டாக்டர் யாருமா? அற்புத வைத்தியரா இயேசு தானுங்க. நமக்கு அர்ஜென்ட்டுக்கு உதவும் பரமதாசர் தானுங்க. அவரை போல வள்ளல் தாசர் எவரும் இல்லைங்க. அவரை போல வள்ளல் தாசர் எவரும் இல்லைங்க. பாவ சாப ரோபமிட்ட பரிசுத்தருங்க. இயேசுவே தெய்வம் என்று அறிந்து கொள்ளுங்க. அவர் ரத்தமே மருந்து என்று தெரிந்து கொள்ளுங்க. பாவம் போக்கு மாமருந்து இயேசு ரத்தங்க. இதனை மறப்பவர்கள் வாழ்க்கையிலே ஐயோ பாவங்க. ஒரே வான ஒரே பூமி எல்லாம் தெரியுங்க. ஒரே சந்திர ஒரே சூரியன் நல்லா தெரியுங்க. ஆகையினால் தெய்வம் ஒன்று அறிந்து கொள்ளுங்க. அந்த தெய்வம் இயேசு கிறிஸ்து என்று மனம் திரும்புங்க. இந்த இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் மெய்யான தேவன். அவர் ஒருவர்தான் உலக ரட்சகர் என்ற ஒரு பெயரை பெற்றவர். அதனால் கர்த்தருக்கு மகிமையாக இந்த நாளில் இப்படி ஒரு சிறப்பு பிரார்த்தனை கூட்டத்தை வைத்த குடும்பத்தாருக்கு மீண்டுமாக நன்றி செலுத்தி நாம் கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். காலமெல்லாம் உடன் இருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார். உன் கண்ணீரெல்லாம் துடைப்பார். உன்னை கண்மணி போல் காப்பார். கலங்காதே கலங்காதே. அன்பும் இருக்கும் எங்கள் ஒன்றை கர்த்தாவே, இந்த மாலை வேலைக்காக நன்றி. இந்த அன்பான நாகம்மாள் என்கிற நகோமிக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். ஆண்டு ஆஸ்வதியும் பலப்படுத்தும். இந்த இடத்துல வந்திருக்கிற உறவினர்கள், நண்பர்கள், இன்னும் கர்த்தாவே நெருங்கிய சகோதர சகோதரிகள், இதை பொறுப்பெடுத்து நடத்துகிற ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வாதம் வைத்துக் கொள்ள உதவி முடியாது. இவ்வளவு நேரமாய் அமைதி காத்த இந்த குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்து வழிநடத்திக் கொள்வதற்காக நன்றி செலுத்தி எங்களை தாழ்த்துறோம், வாழ்த்துறோம். பிதாகுமாரன் பரிசுத்த நாமத்திலே தாழ்மையான ஜெபத்தில் எடுக்கிறோம். எங்கள் இரக்கமுள்ள பரலோகத்தின் பரமபிதாவே, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. எனது மூல பரிசுத்த நாமம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உதவியும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட அன்னைக்கும் சந்தோஷம் சமாதானம் நம்ம சதா காலம் இருப்பதாக. ஆமென்.